திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கைதி இறந்ததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவரை 2 நாட்களுக்கு முன் அடிதடி வழக்கில் கைது செய்த காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். விசாரணையின் போது செல்வத்திற்கு திடீரென வலிப்பு வந்ததாகவும் மயங்கி விழுந்தவரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ஆனால் செல்வம் இறந்த நிலையில் தான் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினர் அடித்து துன்புறுத்தியதால் தான் செல்வம் இறந்துவிட்டார் என கூறி அவரது உறவினர்கள் சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அரசு பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டது. காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் கலைந்து சென்றனர். போராட்டம் காரணமாக 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அசாதாரண சூழல் நிலவுவதால் பொன்னேரியை அடுத்த ஆத்தூரில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.